அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பனி இஸ்ராயீல் மக்கள் நிர்வாணமாக குளிப்பவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மற்றவரைப் பார்ப்பார். ஆனால் மூசா அவர்கள் தனியாகவே குளிப்பார்கள். ஆகவே அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விதைவீக்கம் இருப்பதைத் தவிர எங்களுடன் குளிப்பதிலிருந்து அவர்களைத் தடுப்பது எதுவுமில்லை என்று கூறினார்கள். ஒருமுறை அவர் குளிப்பதற்காகச் சென்றபோது தமது ஆடையை ஒரு கல்லின் மீது வைத்தார்கள். அந்தக் கல் அவருடைய ஆடையுடன் ஓடியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன் பின்னே சென்று, என் ஆடையே, கல்லே என்று கூறிக்கொண்டே சென்றார்கள். இறுதியில் பனி இஸ்ராயீல் மக்கள் மூசாவை பார்த்தனர். அப்பொழுது அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எந்த குறையும் இல்லை என்று கூறினர். அவர் தமது ஆடையை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை அடிக்கத் தொடங்கினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அக்கல்லில் அந்த அடியினால் 6 அல்லது 7 தழும்புகள் உள்ளன.